இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ரக்ஷா பந்தன்ங்கிற புனிதமான பண்டிகைக்கு எல்லா வருஷம் போல இந்த வருஷமும் என் அண்ணனுக்காக பேபி கொண்டு வந்திருக்கிறது அவ கையால டிசைன் பண்ண இந்த கார். இந்த அண்ணா எப்படி இருக்கு? பிரமாதம். வழக்கம் போலவே இந்த வருஷமும் கார்டு நல்லா இருக்கு. சரி வா ராக்கி கட்டு. சரி, என்னோட கிஃப்ட். கிஃப்ட் இதோ என்னுடைய ஆசீர்வாதங்கள். உன்னோட ஆசீர்வாதம் வேணாம், எனக்கு கிஃப்ட் தான் வேணும். இதுக்காக ஒரு சிம்பிள் கிஃப்ட் எல்லாம் கொடுக்க முடியுமா? என்ன பண்ணி உன் தங்கச்சிக்கு ஒரு சாக்லேட் கூட வாங்கிட்டு வர மாட்டியா? ஏதாவது கொடுக்கணும்ல இவளுக்கு. அம்மா, நீங்க வெறும் சாக்லேட்டை பத்தி பேசுறீங்க. நான் இவளுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்க போறேன். ஒரு அழகான பாசமான அண்ணி. இது நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் பாருங்க, மனுஷா நீ வந்துட்டாங்கன்னா இந்த தெருவிலேயே இருக்கிறதுலயே அழகான மருமக அவங்கதான், இல்லையா? கண்டிப்பா. ஆனா நீங்க ரெண்டு பேரும் நல்லா பிரேயர் பண்ணிக்கணும். அவளோட அண்ணனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் என்ன பிடிக்கணும்னு. கண்டிப்பா உன்னை அவங்களுக்கு பிடிக்கும்டா. ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்கலனா நான் போய் டேஸ்டா சமோசா பண்ணி எடுத்துட்டு வருவேன். அது சாப்பிட்ட உடனே அவங்க சொல்லுவாங்க எனக்கு பையனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அப்படியே இங்க வந்துட்டோம். அம்மா, அவர் தான் மனுஷாவோட அப்பா, கன்ஷாம் குப்தா. அவரோட மூத்த பையன் சுந்தர குப்தா. இவங்க தான் என்னோட அம்மா ஆர்த்தி தேவி. வணக்கம். வணக்கம். கிராமத்துல இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கு, நிலப்புலங்களும் இருக்கு. அட இதெல்லாம் எதுக்குப்பா சொல்லிக்கிட்டு, எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம். இது என்னோட தங்கச்சி பேபி. வணக்கம் அங்கிள். வணக்கம். இப்பதான் 10th முடிச்சிருக்கா, 11th போக போறா. அதுக்கப்புறம் காலேஜுக்குலாம் அனுப்பி வைக்கணும். நல்லது நல்லது இல்ல. இங்க பாருங்க, உங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் அவ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்த போதும். அப்புறம் ராகவோட வேலை விஷயமும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதுவும் பர்மனன்ட் ஆயிடும் ஒரு வருஷத்துல. உங்க வாயில இருந்து சம்மதம் ஒரு வார்த்தை வந்தா போதும். இத பாருங்க, இப்ப விஷயம் என்னன்னா, எங்களுக்கு உங்க பையனை ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்க பொண்ணு மனிஷாவை இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? இத பாருங்க, எங்க பரம்பரைக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கு. எங்க வீட்ல இருந்து எந்த பொண்ணை நாங்க கட்டி கொடுத்தாலும் அந்த வீட்ல இருந்து நாங்க ஒரு பொண்ணை எடுப்போம். புரியல புரியல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? நான் நேரடி விஷயத்த சொல்லிட்டேனே. எங்க பொண்ணு மனிஷாவை உங்க பையனுக்கு கட்டி வைக்கணும்னா நீங்களும் உங்க பொண்ண என் பையன் சுந்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்படி இப்படி சொன்னா எப்படி? இங்க பாருங்க, என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, 17 வயசு தான் ஆகுது. என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க?
சின்னவ தானே, குழந்தை ஒண்ணும் இல்லையே. இப்ப வயசு 17னா அடுத்த வருஷம் மேஜர் ஆயிடுவா. இப்ப நீங்க தானே சொன்னீங்க நல்ல புத்திசாலி பொண்ணு, வீட்டு வேலையெல்லாம் அவளே பாத்துக்கிறா, நல்லா சமையல் பண்றா, ரொம்ப அடக்கமான பொண்ணுன்னு. இதுக்கப்புறம் என்ன வேணும், அவ சமாளிச்சிருவா. இத பாருங்க, நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஒரே மண்டபத்துல 2 கல்யாணத்தையும் சேர்த்தே பண்ணிடலாம். என்னாச்சுமா? ஏன் அழுதுட்டு இருக்க? அப்படியெல்லாம் உன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவுனா என்ன? 2 குடும்பமும் ஒன்னா உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுப்போம். என்ன? வேற எந்த வழியும் இல்லம்மா. அவங்க அவங்களோட பரம்பரை வழக்கத்தை மீற மாட்டாங்க. ஆனா மனிஷாவுக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருமா, இதுல என்ன பிரச்சனை? எவ்வளவு நல்ல சம்பந்தம் தானாவே தேடி வந்திருக்கு. சுந்தரனா ரொம்ப நல்ல மனுஷன். வயசு இவளை விட கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆனா அதுல என்ன இருக்கு? உங்களுக்கும் அப்பாவுக்கும் தான் வயசு வித்தியாசம் இருந்தது. ஆனா பாருப்பா, இவ ரொம்ப சின்ன பொண்ணு. அதுக்கு என்னம்மா, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துதானே ஆகணும். அதுக்கு சுந்தரனாவுக்கே கட்டி வச்சிடலாமே. அவரு ரொம்ப நல்லா பாத்துக்குவாருமா. வரதட்சணையா 1 பைசா கூட வேணான்னு சொல்றாங்கம்மா. இதை விட வேற எப்படி நல்ல சம்பந்தம் கிடைக்கும் சொல்லுங்க? இதோ பாடுறா பேபி, இப்போ உன் அண்ணனும் மனிஷாவும் சேர்றது உன் கையில தான் இருக்கு. இந்த சம்பந்தத்தை என் தரப்புல இருந்து நான் உனக்கு கொடுத்த ரக்ஷாபந்தன் கிஃப்டா நினைச்சுக்கோ. இந்த சம்பந்தத்தை ஏத்துக்கலாமா வேணாமாங்கிறது இப்போ உன் கையில இருக்கு. சரிண்ணா, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். ஆனா நான் கல்யாணத்துக்கு அப்புறமா மேற்கொண்டு படிப்பேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், விடு. நான் இப்பவே சுந்தரனாக்கு போன் பண்ணி சொல்றேன். எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கேன்னு உனக்கு தெரியாது. மனிஷா, மனிஷா எங்க போயிருப்பா? மனிஷா எங்க போயிருப்பா? என்னத மறைச்ச?
பதில் சொல்லு, என்னத்தை மறைச்சு வச்சிருக்கிற? ஒண்ணும் இல்ல. எங்க பாரு பேபி, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷங்கிட்ட எதையுமே மறைக்க கூடாது. சரி, இப்போ சொல்லு, என்னத்தை மறைச்சு வச்சிருக்கிற? இல்ல, ஒண்ணும் இல்ல. கேக்குறல்ல, என்னத்தை மறைச்சு வச்சிருக்கிற? +1 படிக்கிறதுக்கு அட்மிஷன் ஃபார்ம். அடேங்க அப்பா, இந்த மாதிரி ஒன்ன நான் பார்த்ததே இல்லையே. என்னோட செல்ல புருஷா, இன்னும் நீ என்கிட்ட பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. அதெல்லாம் பார்த்தா நீ அப்படியே மயங்கி கிடப்ப. என்ன நினைச்சிட்டு இருக்க? அதெல்லாம் சரிதான். இந்த கல்யாண பிசிலையும் பாட்டில எப்படி நீ ஏற்பாடு பண்ண? அதெல்லாம் விடு. உனக்கு நான் மட்டும் வேணுமா, இல்ல இந்த பாட்டில்ல இருக்க சரக்கும் வேணுமா? வேணும் செல்லம், அதுவும் வேணும். சரி, அப்ப இந்தா வாங்கிக்கோ. ஸ்கூலுக்கு அட்மிஷன் ஃபார்மா? முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட பாஸ் பண்ணடி என் செல்ல குட்டி ராணி. முதல்ல எனக்கு இத சொல்லுங்க, நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு என்ன gift கொடுக்க போறீங்க? நான் உன்னோட அடிமைப்பா, நீ என்ன கேட்டாலும் தர்றேன். என் உயிர்ல இருந்து நிலம் வரைக்கும் எல்லாம் உனக்கு தான் சொந்தம். போதும், பேச்செல்லாம் நல்லா தான் பேசுற. சரி வாங்க. இப்போ என்ன நீங்க சொந்தமாக்கிக்கோங்க. ஹே பேபி, நீ பெரியவளாக வேண்டாமா? வா, உன்னை பேபில இருந்து பெரிய பொண்ணா மாத்துறேன். நீங்க என்ன பண்றீங்க? விடுங்க, என்ன விடுங்க, விடுங்க. என்ன பண்றீங்க? விடுங்க, விடுங்க, என்ன விடுங்க, விடுங்க. ஏய், சுந்தர், 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 சுந்தர். சுந்தர் தூங்கிட்டு இருக்கானா என்ன? அது ஒண்ணும் இல்லம்மா, தினமும் காலையில 4 மணிக்கு நான் டீ குடிச்சு பழகிட்டேன். டீ குடிக்கலன்னா வயிறு கிளீன் ஆகாது பாத்துக்க. நீ எப்படியும் ரொம்ப களைப்பா தான் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். சரி, நீ போய் படுத்து தூங்கு, நானே பாத்துக்கிறேன். நானே போட்டு நானே குடிச்சுக்கிறேன். போ மாமா, நில்லுங்க, நான் வேணா உங்களுக்கு போட்டு தரேன். உன்னால டீ போட முடியுமா? முடியும் மாமா. சரி, போ, போய் போட்டு கொண்டா. அதுக்குள்ள நான் போய் கொப்பளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன? எனக்கு இப்பெல்லாம் என் பொண்டாட்டி ஞாபகம் அதிகமா வருது. நான் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரும்போது அவளுக்கு உன் வயசு தான் இருக்கும். பார்க்கிறதுக்கு உன்ன மாதிரியே தான் இருப்பா. இப்ப நீ வந்துட்டல, எல்லாம் சரியா போயிடும். என் பொண்டாட்டி ரொம்ப நல்லா டீ போடுவா. ஆஹா, மாமா, டீ ரெடி ஆயிடுச்சு. ம், ம், ம்.
சனி, சுந்தரண்ண பெரிய இடமா பிடிச்சாரு போல இருக்கு. பெருசா இல்லடா, சின்னதா. சுந்தரனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற பொண்ணோட சின்ன கைய பாரு. அந்த சின்ன கை ரொம்ப கஷ்டப்படுது. போய் நம்ம ஹெல்ப் பண்ணலாமா? தண்ணி அதிகமா இருக்கு. பாரு, சேலையில அதிகமா தண்ணி சொட்டிட்டு இருக்கு. உனக்கு நான் சொல்லி தரேன். அது என்னன்னா, சேலையை புழிஞ்சு காய போடுறது ஒரு பெரிய கலை. வா, நான் சொல்லி தரேன். பரவாயில்ல மாமா, நானே பாத்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் சொல்லி தரேன்னு சொல்றேன்ல. இப்படி 2 கையாலையும் பிடிச்சுக்கோ. இந்த கையால நல்லா பிடிச்சுக்கோமா. அவ்வளவுதான், தண்ணிய புழிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் உதறி காய போட்டுடலாம். பாத்தியா, முடிஞ்சிருச்சு. என் பொண்டாட்டிக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன். இந்த பாரு, உனக்கு என்ன தேவைன்னாலும் என்கிட்ட சொல்லணும். நான் உன்னோட எல்லா தேவையும் நிறைவேற்றி வைக்கிறேன். சரியா? ஏய் பேபி, அவர் கூப்பிடுறாரு. ஆடப்பாவி, நான் இந்த வீட்டுல அவங்க 2 பேருக்கு ரொமான்ஸ் நடக்கும்னு பார்த்தா இங்க காம பூஜை நடக்குதுடா. சரி, நம்ம கிளம்பலாம். வா, கிளம்பு. டிஃபன் எடுத்துட்டு வா. என்னங்க, சாப்பிடுங்க. என்ன இது? இந்த காய்கறி எல்லாம் சாப்பிட உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு கறி மீன் தான் பிடிக்கும், தெரியுமா தெரியாதா? ஆனா நான் இதுக்கு முன்னாடி அதெல்லாம் சமைச்சதில்ல. சமைச்சது இல்லைன்னா முதல்ல சமைக்க கத்துக்கடி. சொல்லு, கத்துப்பியா? நான் கத்துக்கிறேன், விடுங்க, கத்துக்கிறேன். என்ன விடாமல. உனக்கு 1 hour டைம் தரேன். அதுக்குள்ள சிக்கன் ரெடியா இருக்கணும். சுந்தர் ரொம்ப பிடிவாதக்காரன். ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு முடிவு பண்ணா அதை சாதிக்காம விட மாட்டான். இன்னைக்கு அவன் சிக்கன் தான் சாப்பிடுவான். நீ ஒண்ணு பண்ணு மருமகள, நீ மார்க்கெட்டுக்கு போய் நல்ல சிக்கனா வாங்கிட்டு வந்துரு. எனக்கு சமைக்க தெரியும், நான் சொல்லி தரேன் உனக்கு. அப்புறம் இன்னொரு வேலை பண்ணு, அது 1/4 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கிடு. எனக்கும் உடம்புல ஒரு மாதிரி இருக்கா, நானும் கொஞ்சம் சாப்பிட்றேனே. ஒன்னே 1/4 கிலோ சிக்கன் கொடுங்க. நல்லா சமைச்சிருக்காப்பா. நல்லா சமைச்சிருக்கா, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு. முதல் தடவை இப்படி சமைச்சிருக்கான்னா பரவாயில்ல. இது என்னது? இது அட்மிஷன் ஃபார்ம் தான். சப்மிட் பண்றதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். நான் பண்ணிடுறேன். உங்க அம்மா தான் ஃபோன் பண்றாங்க.
ஹலோ, என்னம்மா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறம் அண்ணா எப்படி இருக்காரு? மனிஷா நீ எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கோமா? அவளும் நல்லா இருக்கா. அவளுக்கு சளி பிடிச்சிருக்கு. இப்பதான் எழுந்திருச்சிருக்கா. இப்பதான் குளிக்க போறா. சரி அதெல்லாம் விடு. நீ சொல்லு, கல்யாணம் முடிஞ்சு இன்னைக்குதான் முதல் நாள் உனக்கு. சம்பந்தி வீட்டுல எப்படி இருக்க? நான் நல்லாதாம்மா இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு என்னோட அட்மிஷன் ஃபார்மை சப்மிட் பண்ண போறாரு. சுந்தர் தம்பி ரொம்ப நல்ல மனுஷன். அவரை நல்லபடியா பாத்துக்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நான் உனக்காக ஒரு gift அனுப்பி வச்சிருக்கேன். மதியத்துக்குள்ள வந்து சேர்ந்துரும். என்ன கிஃப்ட்? அத நீயே பிரிச்சு பார்த்து தெரிஞ்சுக்க. சரிம்மா. அம்மா, நான் அப்புறமா பேசுறேன். உடம்ப பாத்துக்க. சரிம்மா. அம்மா, மனிஷா குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி கேக்குறா. நீ போப்பா, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாமா. சுந்தர், சுந்தர். மாமா அவர் வெளியில போயிருக்காரு. போயிட்டானா அவன்? அப்படின்னா இப்ப என்னோட போற. என்ன மாமா? இப்ப நீ எனக்கு சேவை பண்ணும், அதான் முறை. இந்த பிடி என் முதுகுல அப்படியே போட்டு விடு. இந்த பிடி என்ன அப்படியே நிக்கிற? சுகமா இருக்கு, நல்லா தருது. நீங்க தான் பேபி குப்தாவா? ஆமா. இதோ உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ. டேய் சுந்தர், டேய் சுந்தர், இப்ப எவனோ ஒருத்த வந்து பேபி கையில ஒரு பார்சல் கொடுத்துட்டு போனா. எனக்கு எப்படா தெரியும் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு? வைடா. மொபைல் எங்க இருந்து வந்துச்சு? யார் கொடுத்துட்டு போனது? உன் காதலனா? அதெல்லாம் இல்ல, இது என்னோட அம்மா எனக்காக அனுப்பி வச்சது. என்கிட்டயே போய் சொல்றியா? நான் என்ன கேட்டு பாயலாடி? போய் சொல்றியா? விட மாட்டேன். அமைதியா கேட்ட வேலைக்கு கேட்கிற மாதிரி கேட்கணும்டி. சொல்லு, என்ன தைரியம்டி உனக்கு? உண்மைதாங்க சொல்றேன். மொபைல யார் அனுப்பிச்சது? யார் அவன்? ஹலோ பேபி, கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கா? நீங்க பாருங்க, ஏதாவது கிஃப்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு அனுப்பி தொலைங்க, புரியுதா? கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்காமா? நீங்க அனுப்புறதுனால இங்க ஒரு பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு தெரியுமா? கல்லு, என்ன இது? உனக்குன்னு ஒரு கிஃப்ட் வாங்கிருக்கேன். உனக்கு தான் கிஃப்ட்னா ரொம்ப பிடிக்குமே. போய் போட்டுக்கிட்டு வா, போ. வேலை இருக்கு. மற்ற வெள்ளம் தூக்கி குப்பையில போடுறி. நான் சொல்றத மட்டும் இப்ப செய்யி. போய் போட்டு வா, போ போ. முன்னாடி யோசிக்கிற, போ.
ஆண்டவன் எங்கெங்க செதுக்கணுமோ அங்கங்க செதுக்கிருக்காண்டி. இங்க வாயேன், இங்க வா. கொஞ்சம் திரும்ப திரும்ப. அப்படியே ஒரு யூட்டன் போடு. சுந்தர், டேய் சுந்தர். மாமா, மாமா, எனக்கு மருந்து போட்டு விடுற டைம் ஆயிடுச்சுமா. அதான் உன்னை தேடி நானே இங்க வந்தேன். சரி மாமா, நீங்க வெளியில வாங்க, நான் போட்டு விடுறேன். சரிம்மா. என்ன பண்றீங்க மாமா? அது உன் முதுகுல என்ன காயம்? இப்ப மருந்து உனக்கு தாமா தேவைப்படுது. சரி கொடு, நான் உனக்கு போட்டு விடுறேன். அதெல்லாம் வேண்டாம் மாமா. இதுல என்ன இருக்கு? நான் உனக்கு போட்டு விடுறேன், நீ எனக்கு போட்டு விடு. மனுஷனுக்கு மனுஷன் உதவி பண்ணிக்க. வாமா, நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன். வா, அது ஒண்ணும் தப்பு இல்ல. என்னாச்சு? ஏமா எங்க வர்ற? நில்லு. ஏய் நில்லுமா. இவரு என்னோட ஃபார்ம் சப்மிட்டே பண்ணலையா? சுந்தர், 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 ஏய் மருமகனே. அம்மா, இனிமே நாங்க போக மாட்டோமா. என்னால அங்க இருக்க முடியாது. என்னாச்சு உனக்கு? அது வந்து அம்மா, இங்க பாருங்கம்மா. முதல்ல நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா அவரு என்ன மேற்கொண்டு படிக்க வைப்பாருன்னு. ஆனா
அவர் என்னோட ஃபார்ம்ல சைன் கூட பண்ணலமா. அப்புறம் நான் எப்படிமா ஃபார்மை சப்மிட் பண்ண முடியும்? இந்த பாரு பேபி, நீ அழாத. அண்ணன்கிட்ட நான் பேசி பாக்குறேன். அவர் சம்மதிக்கலைன்னா அப்பா கிட்ட பேசி பாக்குறேன். சரியா? உன்னோட அப்பா இருக்காரு, அவர் அவருக்கும் மேல. என்ன பாக்குற பார்வையே தப்பா இருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு அவர் என்கிட்ட ஏன் இப்படி தப்பா பேசிக்கிட்டே போற எங்க அப்பா பத்தி? பைத்தியம் பிடிச்சிருச்சா? நான் உண்மையதாம்மா சொல்றேன். நீங்களாவது என்ன மனிஷா. நம்புங்கம்மா. மனிஷா, அண்ணா சுந்தரண்ணா வணக்கம். அண்ணே உங்க பொண்டாட்டி அதானே எங்க அண்ணி எப்படி இருக்காங்க? மச்சான் உனக்கு தெரியாதா? சார் கட்டிட்டு வந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. அண்ணா உங்க நிலைமை எனக்கு புரியுதுண்ணே. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட இந்த மாதிரி தான் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு. ஆனா 2 நாள்ல ஓடி போயிட்டாலே. அவரால் ஒண்ணும் முடியல. அதனாலதான் ஊர்ல உள்ளவங்க பேசின பேச்சு அவரால் தலை காட்டவே முடியலண்ணே. அப்புறம் விஷத்தை வாங்கி சாப்பிட்டு மனைய போட்டாரு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது? ஏண்டா உனக்கு என்ன திமிரு? தப்பா பேசணும் சொல்லி வை அவன் கிட்ட. சொல்லு. என்ன பண்ணி வச்சிருக்க? இவ்வளவு சீக்கிரமே அப்பனும் புள்ளியும் உங்க சுயரூபத்தை காட்டணுமா? உன் பொண்டாட்டி எல்லாம் நாங்க இங்க வச்சுக்க முடியாது. வந்து கூட்டிட்டு போ. இப்ப மட்டும் அவன் முகத்தை நான் பார்த்தேன் வச்சுக்கோ, ஏன் அப்படியே தலையை திருப்பி எடுத்துருவேன். அவ்வளவு டென்ஷன் பண்ணி விட்டா தெரியுமா என்ன? புரியுதா? எங்களை அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. நீ என்னன்னா வந்து திரும்ப கூப்பிட சொல்ற? ஆமா, அதுக்கு என்ன? அவளை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ அடம் பிடிச்சிட்டு இருந்த. இப்ப அனுபவி. சரி, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு தான் இப்ப அனுபவிக்கிறேன். ஆனா எப்ப எங்களை அசிங்கப்படுத்திட்டு போனாலும் இனிமே அவ எனக்கு தேவையில்ல. எனக்கு மட்டும் இல்ல, என் வாழ்க்கையில இனிமே அவ தேவையே இல்ல. என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏற்கனவே மாமியார் காரி இங்கதான் இருக்கா. இப்ப நாத்தனாரையும் பாத்துக்கணுமா? இங்க பாரு, உன்னோட பொண்டாட்டிக்கு நீதான் பொறுப்பு. சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போ. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு வேண்டாம்னா வேண்டாம் தான் விட்டுரு. இனிமே அவளை வெட்டி போட்டாலும் சரி, துரத்தினாலும் சரி, எனக்கு தேவையில்ல. விட்டுரு அவளை. என் மூஞ்சில முழிக்க வேணாம். புரியுதா உனக்கு? சரி, நானே ஏதாவது ஐடியா பண்றேன். இவரு வேற நம்மளதான் எப்ப பார்த்தாலும் மாட்டி விடுவாரு. மனிஷா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பார்த்தா தெரியல? என் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கிளம்புறேன் இந்த வீட்டை விட்டு. மனிஷா, என்னை விட்டு போகாத ப்ளீஸ். அப்புறம் நான் செத்துருவேன் பாத்துக்க. நான் இங்க இருந்தேன், நான் இங்க முதல்ல செத்து போயிருவேன். அதுவும் மூச்சு திணறி. இந்த வீட்டு பொண்ணு எங்க அப்பா மேல எங்க அண்ணன் மேல எவ்வளவு பெரிய பழிய போட்டிருக்கா. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க மாட்டேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? மனிஷா, அதுக்காக என்னை விட்டு போகாத. அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு பேசி புரிய வைக்கலாம். சின்ன பொண்ணா? உங்களுக்கு தான் தெரியும்ல அவ எங்க அப்பாவையும் எங்க அண்ணனை எவ்வளவு தப்பு தப்பா பேசுறான்னு. அண்ணன் போன் பண்ணிருந்தாரு. அவரால வீட்டை விட்டு வெளியில வந்து தலை காட்ட முடியலன்னு. அப்பா என்னடானா தன்னோட ரூமை விட்டு வெளியிலேயே வர மாட்டேங்கிறாராம். இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். மனிஷா, போகாத ப்ளீஸ். நான் இப்பவே அவகிட்ட பேசி பாக்குறேன். மனிஷா, பேக்கை விடு ப்ளீஸ். சொல்றத கேளு. இங்க இருந்து போகாத மனிஷா. யாரும் எங்கேயும் போக வேண்டாம். நான் பேசுறேன் பொண்ணுகிட்ட. இங்க பாருமா, உனக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுது. திடீர்னு உன்னோட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பூகம்பம் வந்திருக்கு. உன்னால அங்க இருக்கிறது கஷ்டம்னு தெரியுது. ஆனா உண்மை இதுதானம்மா, நீ அந்த வீட்டோட மருமக. ஆனா அங்க யாருமே நல்லவங்க இல்லம்மா. அதோட என்னோட படிப்பு. ஏமா, சுந்தர் உன்னை வந்து படிக்க வேண்டாம்னு சொல்லியே. அவர் மறந்துருக்கலாம். ஒருவேளை இந்த வருஷம் அட்மிஷன் கிடைக்கலன்னா என்ன, அடுத்த வருஷம் அட்மிஷன் வாங்கி தர போறாரு. ஆனா ஒருவேளை நீ இந்த சூழ்நிலையை நீ சமாளிக்கலைன்னா அப்புறம் மறுபடியும் அங்க போக முடியாது. நடந்த எல்லாத்தையும் மறந்துரு. அப்படியே உன் வாழ்க்கைய புதுசா ஆரம்பி. இங்க பாருமா, நான் ஒண்ணு சொல்றேன், புரிஞ்சுக்க. 2 வீட்டு மான மரியாதையும் உன் கையில தான் இருக்கு. உன் கல்யாண உறவு முறிஞ்சு போச்சுன்னா உன் அண்ணன் வாழ்க்கை நாசமாயிடும். உன் அண்ணன் வாழ்க்கை நல்லா இருக்கிறதும் நாசமா போறதும் உன் கையில தான் இருக்கு.
பேபி இன்னும் சின்ன பொண்ணுதான், போக போக எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவா. கொஞ்சம் பொறுமையா நடந்துக்குங்க. நீங்க அவளை குழந்தையா நினைச்சு மன்னிச்சுக்குங்களேன் ப்ளீஸ். ஆமா, நாங்க எல்லாரும் அவகிட்ட பேசியிருக்கோம். இனிமே இந்த மாதிரி நடக்காது. என்னன்னா நீங்களும் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீங்களும் கோவம் ஆயிடுறீங்க. மறுபடியும் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, புரிஞ்சுதா? அத்தை, நானும் இவங்க கூட வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்பாவையும் பார்த்த மாதிரி இருக்கும். வாங்க. மனிஷா, இங்க எதுக்காக கூட்டு வந்திருக்க? அட அண்ணா, இங்க ஒரு சித்தர் சாமியார் இருக்காரு. நான் அவர்கிட்ட சொல்லி ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். உங்க 2 பேரோட வாழ்க்கையும் இனிமே நிம்மதியா கழியணும்னு. வாங்க. ஓ, வாங்க அண்ணி, வாங்க வாங்க அண்ணி. ஆனா அண்ணி, நீங்க என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இங்க சாமியார் யாரும் இல்லையே. அண்ணி, அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இதோ வந்துருவாரு சாமியாரு. இதோ அவரே வந்துட்டாரு பாருங்க. இது எதுக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? வச்சுக்கோங்க இவள. என்ன பண்றீங்க? விடுங்க, என்ன விடுங்க, என் கைய விடுங்க. ஏய், நான் பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன். அது என்ன தெரியுமா? ஒரு பொண்ணு தன்னோட புகுந்த வீட்ல இருந்து ஓடி வந்துட்டானா, அதுக்கப்புறம் அவ பிறந்த வீட்டுக்கும் சொந்தம் இல்ல, புகுந்த வீட்டுக்கும் சொந்தம் இல்ல. அதுக்கப்புறம் அவ பேரு விபச்சாரி. அதனால இன்னையில இருந்து நீங்க ஒரு விபச்சாரி. அப்படி இருக்கும்போது நீங்க இங்க தானே இருந்தாகணும். அண்ணி ப்ளீஸ், அண்ணி வேண்டாம். நீங்க எப்படி என்ன இங்க விட்டுட்டு போலாம்? தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். வேண்டாம் அண்ணி, ப்ளீஸ் என்ன விட்டு போகாதீங்க அண்ணி. அண்ணி ப்ளீஸ், அண்ணி வேண்டாம், போகாதீங்க அண்ணி. சும்மா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாத. வா, உன்னை போக விட்டுருவேனா? அண்ணி வேண்டாம், என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் வேண்டாம், என்ன விட்டுருங்க. எல்லாத்தையும் வசூல் பண்ண போறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வேண்டாம், என்ன விட்டுருங்க. வேண்டாம் ப்ளீஸ். ஆஃப்ல இருக்கு. என்ன சத்த? ஒண்ணு இல்லம்மா, பேபியோட போன் ஆஃப்ல இருக்கு. நீ ஒரு உதவி பண்ணு, உங்க அண்ணனுக்கு போன் பண்ணி எல்லாம் சரியாயிடுச்சான்னு கேளு. அத்தை, எல்லாம் சரியாதான் இருக்கும். பேபி தன்னோட வேலையில பிஸியா இருந்திருப்பா. அவ சந்தோஷமா தான் இருப்பா. நீங்க அவளை பத்தி கவலைப்படாதீங்க, சரியா? ம். இந்த சாப்பாடு எங்க போயிட்டா? அண்ணா, அண்ணா உங்ககிட்ட போன் இருக்கா?
கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விட மாட்டாங்களே. எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்களா? வேண்டாம் 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 வேண்டாம், விட்டுருங்க, வேண்டாம். இன்ஸ்பெக்டர் சார், எடுத்துட்டு போங்க இவளை இங்க இருந்து. இப்படி ஒரு கேடு கெட்டவள தெரியாம வீட்டுக்கு மருமகளாக்கிட்ட. எடுத்துட்டு போங்க சார். நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன் பேபி, என்ன மன்னிச்சிரு பேபி. ராகவ், நானும் இதுல சம்பந்தப்பட்டிருப்பேன் நீங்க நம்புறீங்களா? இதெல்லாம் எங்க அண்ணன் தான் பண்ணிருப்பான். நான் சொல்றது உண்மை. நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல. என் பேச்ச நம்புங்க ராகவ். நான் அப்படிலாம் எதுவும் பண்ண. வாய மூடு. இன்ஸ்பெக்டர் சார், இழுத்துட்டு போங்க இவளை. கூட்டிட்டு வாங்க அவங்கள. ராகவ், நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல ராகவ். ராகவ்,